ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு சாதம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு சுடுதண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி. மணி 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு பருப்பு அடுப்பில் வச்சுட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டு கூட்டி குடம் போட்டு வந்தேன். மணி 6:20 ஆச்சு. டக்கு வேலை செஞ்சாகணும். இனிமேல் 7:10க்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சாகணும். இன்றைக்கி வந்துட்டு என்ன பொரியல் அப்படின்னாக்கா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு டைமே இல்லை, அதனால் ஃபாஸ்ட்டாக கடன்னு நம்ம செய்ய போகிறோம். திரும்ப வந்து குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். சாதம் அடுப்பில் வந்துட்டுருக்கு. எங்கிட்ட பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பாருக்கு தக்காளி வெங்காயம் வணக்கிட்டுருக்கேன். முள்ளங்கிலாம் அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இன்னும் சாம்பாரை கூட்டி போடுறோம் தான். டைம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி 6:34 ஆகிடுச்சி. நம்ம இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது நமக்கு டைமு. அதுக்குள்ளே சாதம் வடித்து குழம்பு வச்சு ஒரு பொரியல் பண்ணி ரசம் பண்ணி தம்பிக்கு சுடுதண்ணி போட்டு நம்ம பாலையும் சுட வச்சு வச்சிடணும். இவ்வளோ வேலையும் இன்னும் ஒரு 1/2 hourல செஞ்சாகணும். ரொம்ப குயிக்காக செஞ்சாகணும். அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வேலையாகுதுன்ட்டு. அடுப்பை வந்து சர்வீஸ் கொடுக்கணும். டைமே இல்லாதனால போக முடியல. இன்றைக்காவது போயிட்டு சர்வீஸ் விட்டால் தான் நல்லா வேகணும், ஃபாஸ்ட்டாக நல்லா எரியும். பாருங்க, தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முள்ளங்கி அலசி நம்ம போட்டுக்கலாம். முள்ளங்கி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் வந்து நார் சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் நிறைய வந்து அலர்ஜி மாதிரி நினைக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. முள்ளங்கி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றதுனால. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முள்ளங்கியில் தான் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால் வந்துட்டு முள்ளங்கியை வந்து சாப்பிடுங்க. எல்லாருமே முள்ளங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. முள்ளங்கி சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்கும். முள்ளங்கி துவையிலும் அது மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம். நமக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முள்ளங்கி தலையும் அது மாதிரி கீரையாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதை சாப்பிட்றதில்ல. இதனுடைய பயன் தெரிஞ்சால் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம முள்ளங்கி வணக்கிக்கலாம். முள்ளங்கி வணங்கினதுக்கப்புறம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு கரைச்ச தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். எங்கிட்ட வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 2 விசில் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி வந்து வேகிறதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற்றக்கூடாது. முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். இல்லை அப்படின்னாக்கா முள்ளங்கி வந்து வேகாது. வேகாமல் அப்படியே இருந்துடும். அதனால் முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், கரைச்சிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஊறணும்னா சீக்கிரமாகவே ஊறிடும். நான் 10 தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். முள்ளங்கி வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இடத்துக்கு 6 எடுத்துக்க. முள்ளங்கி வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூட நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். முள்ளங்கி நல்லா கெட்டியாக வரும். முள்ளங்கி குழம்புக்கு அதுவும் உப்பு வந்து ரொம்ப லைட்டாக தான் போடணும். உப்பு வந்து தாங்காது. முள்ளங்கியில் அப்புறம் உப்பு நல்லா சொதறி போயிடும். அதனால் முள்ளங்கி கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டால் போதும். உப்பு போடுறேன் பாருங்கள். இந்த அளவு உப்பு போட்டோம்னாலே போதும். ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதோட முள்ளங்கி வந்து கூட்டி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் கொத்தமல்லியும் சேர்ந்து கலந்து வச்சது அந்த தூளை போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்தது இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு இனிமேல் வெந்துட்டுருக்கோம். முள்ளங்கி வேகிற வரைக்கும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்பப்போ எப்படி கிளறி விட்டோம்னா மட்டும் போதும். ஓகே, மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னாக்கா நமக்கு வந்து சாம்பார் ரெடி. முள்ளங்கி சாம்பார் ரெடி. சாம்பார் தூள் வந்து தீந்துருச்சு. நம்ம இதை வந்து கொட்டிக்கலாம். சாம்பார் பொடியை சாம்பார் தூள் கொட்டி வச்சாச்சு. ஓகே, நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சுட்டுருச்சு. தண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது முட்டை அடுப்பில் வச்சாச்சு. இங்கே வந்து சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்குது. குழம்பு பாருங்கள், முள்ளங்கி குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. நான் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்ததுன்னா போதும். நம்ம புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடும். முட்டை ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 7 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சோம்னா 7:30க்குலாம் எல்லாம் ரெடி ஆகிடணும். தம்பி குளிச்சுட்டு வந்ததையும் மணி 7:30 மணிக்கு சாப்பாடு போட்டோம்னா 7:40க்கு பஸ் வந்துடும். அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். ஓகே, பார்த்துட்டே இருங்க. 1 by 1 என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டுருக்கோம். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு.
ஓகே, அவ்வளோதான். புளியை கரைச்சாச்சு. இதை எடுத்து ஊற்றிக்கலாம். முட்டைக்கோஸில் வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றிட்டோம். புளி கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா முட்டைக்கோசும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். ஓகே, இனிமேல் இறக்கிடலாம். குழம்பு நமக்கு ரெடி. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா முட்டையை வந்துருச்சு. முட்டையை இறக்கிடலாம். முட்டையை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். முட்டையும் ரெடி, சாம்பார் ரெடி, சாதம் ரெடி, எல்லாமே ரெடி. இப்போ கோஸ் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் வணக்கிறதுக்கு வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். கோஸில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. போட்டு பனங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நல்லா வணக்கி விடுவோம். முட்டைக்கோஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இதை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு வணக்கிடலாம். அடுத்ததாக இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோஸையும் போட்டுக்கலாம். கோஸை போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூளும் கலந்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வேக வச்சு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். முட்டைக்கோஸோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பை கொட்டிக்கலாம். பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை போட்டுக்கலாம். பருப்பை கொட்டியாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகே, முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு ரெடி. கோஸ் பொரியல் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம். ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா இந்த புளி கரைச்சிக்கல நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டு மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், பூண்டு இது எல்லாமே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கரைக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம் இதோட. ஓகே, கரைச்சாச்சு. ஓகேங்களா. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, சீரகம் கொஞ்சம் போட்டாச்சு, மிளகு கொஞ்சம். இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் நுணுக்கியாச்சு. இதே பூண்டையும் போட்டு தட்டிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் நுணுக்கி எடுத்தாச்சு. கருவேப்பிலை, அடுத்தது காஞ்சி மிளகாய் வச்சுருக்கோம். இப்போ தாளித்து போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா முட்டையாக வரும்போது நம்ம இறக்கிடலாம். கொதிக்கக்கூடாது. ரசம் நமக்கு அருமையான மிளகு ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோ பதிவு இதுதான். இப்படி வரும்போதே நம்ம வந்து ரசத்தை இறக்கிடணும். இனிமேல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே லைட்டாக வருது பார்த்திங்களா, இந்த மாதிரியான ஸ்டேஜ்லேயே ரசத்தை நம்ம வந்து இறக்கி வச்சிடணும். ஓகே, ரசத்தை ஊற்றிடலாம். இதை கூட பருப்பு தண்ணி கொஞ்சம் அதையும் ஊற்றிக்கலாம். ஓகே, ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ பதிவு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.